அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் இந்த சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை கீழே வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் லேட்டஸ்ட்டாக ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்ன பணியிடங்கள் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். வடபழனி ஆண்டவர் திருக்கோயிலில் ஓதுவார் பயிற்சி பள்ளியில் உங்களுக்கு 3 விதமான ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான லேட்டஸ்ட்டாக அவங்க அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும். இந்து சமய அறநிலையத்துறையுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இதற்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் பாருங்கள், வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் ஓதுவார் பயிற்சி பள்ளி ஆசிரியருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு PDF ஓப்பன் ஆகும். இந்த அறிவிப்பில் உங்களுக்கு தேவார ஆசிரியர், இசை ஆசிரியர் மற்றும் தமிழ் ஆசிரியர் இந்த 3 பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதில் உள்ள அறிவிப்பை நம்ம இதில் பார்க்கலாம். சென்னை வடபழனி அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் நிர்வாகத்தின் கீழ் புதியதாக தொடங்கப்பட உள்ள ஓதுவார் பயிற்சி பள்ளிக்கு முற்றிலும் தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் ஆசிரியர் பணியிடங்களை நேர்முக தேர்வு வாயிலாக நிரப்புவதற்கு தகுதியிடையே இந்து மதத்தை சார்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இது ஒரு தற்காலிகமான பணியிடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டெம்பரரி போஸ்ட் மாதிரி. நேர்முக தேர்வு இன்டர்வியூ மட்டும் வச்சு இவங்க செலக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. என்ன பணியிடங்கள் அதுக்கான விவரங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவார ஆசிரியர் ஒரு காலி பணியிடங்கள் கிடைக்கிறாங்க. தேவார ஆசிரியருக்கான சம்பளம் 25,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னாக்க சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனங்கள் நடத்தும் 3 ஆண்டு 12 திருமுறை பாடப்பிரிவை முடித்ததற்கான தேவார பாடசாலைகள் வழங்குகின்ற சான்றிதழை நீங்கள் பெற்றிருக்கணும். அந்த சர்டிஃபிகேட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், தேவார ஆசிரியர் போஸ்ட்டுக்கு. அடுத்து இசை ஆசிரியர், அதற்கான ஒரு காலி பணியிடங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதற்கு சம்பளம் 25,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இசை ஆசிரியருக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குரல் இசையில் 3 வருட பட்டய படிப்பு பெற்றிருக்கணும் அல்லது இசையில் பட்டப்படிப்பு முடிச்சிருந்தாலும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழ் ஆசிரியர். அதுவும் ஒரு காலி பணியிடங்களுக்கு எடுக்கிறாங்க. தமிழ் ஆசிரியருக்கும் 25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அதற்கு கல்வி தகுதியாக என்ன அப்படின்னா தமிழில் இளங்கலை பட்டப்படிப்பு மற்றும் இளங்கலை கல்வியியல் பட்டப்படிப்பு முடித்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த தமிழ் ஆசிரியர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த தேவார ஆசிரியர், இசை ஆசிரியர், தமிழ் ஆசிரியர் இந்த 3 பணியிடங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3 போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். விண்ணப்ப படிவம், தகுதிகள் மற்றும் இதர விவரங்கள் hrce.tn.government.in அல்லது vadapalani.hrc.tn.government.in இதுவுமே இந்து சமய அறநிலையத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டு. அப்புறம் வடபழனி ஆண்டவர் கோயிலோட அஃபிஷியல் வெப்சைட்டு. அதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய தகுதி சான்றிதழ்களுடன் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ 30/9/2025 அன்று மாலை 5:45 நீங்கள் போகிற மாதிரி சென்ட் பண்ணிவிடணும் அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேவா? அந்த 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் நேரில் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நேரில் கொடுத்து அப்ளை பண்ணிவிடுங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தபால் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. அந்த தேதிக்குள்ளே போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசி தேதி 30/9/2025 சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பாருங்கள். துணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில், வடபழனி, சென்னை 600026 அந்த முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணிடணும். ஓகேவா? இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழேயே உங்களுக்கு அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மையும் கொடுத்துட்டாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த இதுதான். இதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அவங்க சொல்லியிருக்க முகவரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிவிடணும். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்கள் கீழே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தனியாக போய்ட்டு எதுவும் பண்ணிக்க வேண்டாம். இந்த ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணி உரிய தகுதி சான்றிதழ்களை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா? அஃபிஷியல் வெப்சைட்லேயும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனையும் அப்ளிகேஷன் ஃபார்மையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அதில் பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கு பிறகு அப்ளை பண்ணுங்கள். வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.